உங்கள் பகுதியின் சிறப்புகளாக பெருமையாக நீங்கள் கருதும் விஷயம் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் ராமேஸ்வரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். உலகத்திலேயே தலை சிறந்த சங்கு பொருட்களுடைய கைவினைப் பொருட்கள் தயார் செய்கிறதுல உற்பத்தி செய்கிறதுல ராமேஸ்வரத்தை போன்ற ஒரு சிறந்த இடம் எதுவும் கிடையாது. ராமேஸ்வரத்தில் இருந்து தான் இந்தியா முழுவதும் அந்த கைவினைப் பொருட்கள் போது உலகம் முழுவதுமே ஏற்றுமதி ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு சங்கு கைவினைப் பொருட்கள் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த பகுதிக்கு ஒரு சங்கு கைவினைப் பொருட்களுக்கான புவிசார் குறியீடு வழங்கணுங்கிறது எங்களுடைய நீண்ட நாள் ஆசை. ராமேஸ்வரத்தில் அரிய வகை பொருள்கள்லாம் நிறையா இருக்குது, அரிய வகை தொழில்கள் இருக்குது. சங்கு தொழில் என்பது அரிய வகை தொழில். இன்றைக்கு உலகம் புறாவும் இந்தியா புறாவும் சப்ளை ஆகக்கூடிய பொருட்கள் இங்கே மெருகூட்டப்படுது. அவ்வளோ சங்கு இங்கே தான் மெருகூட்டப்படுது, ராமேஸ்வரத்தில் தான் மெருகூட்டப்படுது. 100 ஆண்டுக்கு பழமையானது ராமேஸ்வரம் கோயில். இதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு பழமையானது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ராமேஸ்வர கோயிலுக்கு ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குது, சிவலிங்கங்கள் இருக்குது. அந்த பாவனேஸ்வரர் புண்ணியேஸ்வரர்ங்கிற கோயிலெலாம் இருக்குது உள்ளுக்குள்ளே. அதெல்லாம் யாருமே லோக்கலில் இருக்க போய் சாமி கும்பிடக்கூடிய சூழலாம் ஏற்படுது. அதேபோல் இன்னொன்று என்னென்னா பாம்பன் பாலம், அந்த பழைய ரயில் பாலத்தை நினைவு சின்னமாக மாற்றலாம். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாதசாமி திருக்கோயில் தான். இந்த ராமநாதசாமி பல 1000 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்டு மிக பிரம்மாண்டமான முறையில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். ராமேஸ்வரம் நகரிலே ராமநாதசாமி கோயில் புண்ணியஸ்தலம் உள்ளது. அயோத்திய மன்னர்கள் காலத்தில் ராமர் வாழ்ந்த பூமி இது. அந்த ராமர் வாழ்ந்த பூமியிலே பெரிய கோயில் நம்மளுடைய பெரியோர்கள் முன்னோர்களுக்கு அந்த வரலாறு பொக்கிஷம் தெரிகிறது. இப்போ உள்ள இளைய தலைமுறைக்கு தெரியப்படுத்தவில்லை. மக்கள் குரல் பகுதியில் ராமேஸ்வரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.